Hi students, இன்னைக்கு நம்ம class 12 business mathsல exercise 2.1ல third and fourth sum பார்ப்போம் இந்த வீடியோல. integrate 3 plus x into 2 minus 5x ன்னு இருக்கு. ஸோ இதை integrate பண்ணணும். first of all இதுக்கு என்ன பண்ணணும், with respect to x ஓட பண்ண போகிறோம் இல்லையா, into dx. ஸோ இது ரெண்டுத்தையும் multiply பண்ணிக்கோங்க. நீங்கள் multiply பண்ணுங்க, இந்த மாதிரி multiply பண்ணுங்க. அதுக்கப்புறம் x ஓட இதை multiply பண்ணுங்க. இப்போ 3 2s are 6, x into 2 2x minus 5x into 3 minus 15x minus 5x into x minus 5x square. So இதை தான் நம்ம இப்போ integrate பண்ண போகிறோம் with respect to x. So 6 integrate பண்ணும்போது என்ன ஆகும், 6x ன்னு வரும் plus 2x square minus 15x square 15x square 15 square. Hello. Hello. By 2 இங்க by 2 minus 5x cube by 3 plus c. ஓகேவா, இப்போ என்ன இருக்கு நமக்கு, 6x இது ரெண்டும் 2 தான் இருக்கு இல்லையா. அப்போ 2x square minus 15x square பண்ணும்போது நமக்கு minus 13x square by 2 minus 5x cube by 3 plus c. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இது x to the power n integrate பண்ணுறதா நான் பண்ணியிருக்கேன். x to the power n, integration of x to the power n is equal to x to the power n plus 1 by n plus 1. இதை தான் நம்ம அங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்தது ஃபோர்த் சம் பார்ப்போம். ரூட் எக்ஸ் இன்டூ எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ப்ளஸ் 3. இப்போ பண்ணும்போது இதை எப்படி பண்ணலாம், இன்டகிரேஷனு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னும்போது இன்டூ டிஎக்ஸ். இது ரூட் எக்ஸ்ன்றது எப்படி எழுதலாம், நம்ம எக்ஸ் டு த பவர் ஹாஃப்னு எழுதலாமா, இன்டூ எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ப்ளஸ் 3. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், பவரை 1/2 இன்டூ 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது பவர்ஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ 1/2 ப்ளஸ் 3 பண்ணும்போது கீழே 2 2 3s are 6 6 plus 1 is 7. அப்போ x to the power 7/2 மைனஸ் 2, இது 1 இல்லையா, ஹாஃப் 1, அதை பண்ணிங்கன்னா 2x to the power 3/2 ப்ளஸ் 3x into பவர் ஹாஃப். ஓகே, இப்போ இது இன்டகிரேட் பண்ணுவோம் into dx. இதை பண்ணும்போது இதுவும் x to the power n தான் பண்ண போகிறோம். இப்போ x to the power 7/2 plus 1 கீழே 7/2 plus 1 ஃப்ராக்ஷனில் இருக்கிறதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே போடுவோம். மைனஸ் 2x to the power 3/2 plus 1 by 3/2 plus 1 plus 3 into x to the power 1/2 plus 1 by 1/2 plus 1. ஓகேவா, இப்போ 7/2 plus 1 என்ன வரும், 2ன்னு வரும். 7 plus 2 9, 9/2ன்னு வரும். x to the power 9/2, இங்கே கீழே அதே 9/2 வரும் இல்லையா, அது வந்து 2/9ன்னு எழுதிடுறேன். நான் டைரெக்டாக இங்கே எழுதிடுறேன். ஓகே, 2/9. அடுத்தது இங்கே மைனஸ் இருக்குது இல்லையா, மைனஸ் 2 into இங்கே என்ன ஆகும், 2 plus 3 5 5/2 2 into x to the power 5/2. இங்கே கீழே என்ன ஆகும், அதே 5/2 வரும், அதை வந்து 2/5ன்னு எழுதிடுறேன். ஓகேவா, ப்ளஸ் இங்கே அதே மாதிரி 3 into x to the power 3/2 by 3/2ன்னு வரும், அது வந்து நான் into 2/3ன்னு எழுதுகிறேன். ஓகேவா, இப்போ இந்த 3 3 கேன்சல் ஆகிடுமா, இங்கே வேறு எதுவும் கேன்சல் ஆகாது. அப்போது 2/9 x to the power 9/2 minus 4/5 x to the power 5/2 plus இது கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 2x to the power 3/2 plus c. ஓகேவா, இதுதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர். இதுக்கப்புறம் நம்ம அதை எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ தட் அப்படியே விட்டுடலாம். ஸோ இதுதான் இந்த சம்மோட
ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.